ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பட்டர் பேப்பர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். A4 ஷீட் நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நார்மலாக இருக்க பேப்பர் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு டபுள் பேப்பர் ஒரே ஷீட்டில் இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி நார்மல் பேப்பர் தான் நான் எடுத்திருக்கேன். நான் நார்மல் ஷீட் தான் எடுத்திருக்கேன். இதுலேயும் நல்லா தான் வருது, அதனால் இதிலே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த ஷீட் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஆயில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் எந்த ஆயில் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லாத ஆயிலாக எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்குது ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணெயை உருக்கிட்டு கூட இது அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இதை கையிலே எண்ணெயை எடுத்துகிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இது பேப்பரோட ஒரு ஷீட் இருக்குல்ல, ஃப்ரண்ட்டில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். பேக்கில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த எண்ணெயே பின்னாடி அப்படியே அப்ளை ஆயிரும். பேக்கில் பாருங்கள், நான் இப்போ அப்ளை பண்ணாமே எப்படி இருக்குன்னு. இப்போ இதை எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயை இந்த மாதிரி ஒரு க்ளீனாக ஒயிட் கிளாத் இருக்குல்ல, அதில் தொடச்சிருங்க. கலர் கிளாத் வேணாம், ஒயிட் கிளாத்லேயே நல்லா நீட்டாக தொடச்சிடலாம். இப்போ இன்னொரு சைட் பேப்பரில் அங்கங்கே கொஞ்சம் எண்ணெய் படாமல் இருக்குல்ல, அங்கே மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அதுலேயும் எக்ஸஸாக இருக்க ஆயிலை இந்த மாதிரி அந்த ஒயிட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிடலாம். இப்போ நம்ம எதில் கேக் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு பென்சிலில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அதே ஷேப்பில் சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சுலபமானதாக டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம கடையில் போய் வாங்குறத விட இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். இது நம்ம கேக் செய்கிறதுக்கு, பிஸ்கட் செய்கிறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு பட்டர் பேப்பர். இப்போ நம்ம எந்த இதில் கேக் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பட்டர் பேப்பர் ரெடி. அதுவும் வீட்டிலே செஞ்சது. நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.